எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்கேவி கம்ப்யூட்டர் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபார்முலா பார்க்க போறோம். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா சம் ஃபார்முலாஸ் பார்த்திருப்போம். நம்ம இன்னைக்கு இப்போ என்ன செய்ய போறோம்னா அதில் உள்ள ரிமைண்டர் ஃபார்முலாஸ் எல்லாம் பார்க்க போறோம். நம்ம என்னென்ன ஃபார்முலா இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா ரீப்ளேஸ்னா என்ன பண்றது அப்படின்னா ஒரு வேர்டு தப்பா இருந்துச்சு அப்படின்னா அந்த வேர்டை எந்த லெட்டரை மட்டும் நீங்க ரீப்ளேஸ் பண்ண போறீங்களோ அதை எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த மாதிரி என்னன்னா சப்ஸ்டியூட்னு ஒன்று இருக்கு. அதாவது ரீப்ளேஸ் மாதிரி தான் இது வரும். இதை வேற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய லெட்டர்கள் இந்த மாதிரி கேப் விட்டு நிறைய ஸ்பேஸ் விட்டு வந்துருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒரே தான், இந்த ஸ்பேஸே இல்லாம, அதாவது ட்ரிம்ங்கிறது என்ன பண்ணும்னா ஒரு ஸ்பேஸை மட்டும் விட்டுட்டு மத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிடும். ஆனா இது என்ன செய்யும்னா நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா எல்லா ஸ்பேஸையுமே ரிமூவ் பண்ணிட்டு ஒரு வேர்டா கொடுத்துரும். அதுக்காக யூஸ் பண்றதா இந்த சப்ஸ்டியூட்ங்கிறது. இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸாக்ட்னா என்னன்னா ட்ரூவா ஃபால்ஸா கண்டுபிடிக்கிறது ஒண்ணும் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ரெண்டு வேர்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த ரெண்டு பேருமே ஒரே சேம் மாதிரி இருக்கா இல்ல டிஃப்ரெண்டா இருக்கா மக்களுக்காக யூஸ் பண்றதா எக்ஸாக்ட்ங்கிறது. இந்த எக்ஸாக்ட்ல ஒன்லி ட்ரூ அல்லது ஃபால்ஸ் மட்டும் தான் காமிக்கும். அதே மாதிரி ஃபைண்ட்னா என்னன்னா ஒரு வேர்டுல ஒரு லெட்டர் எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு நம்ம கண்டுபிடிக்க யூஸ் பண்றதா இந்த ஃபைண்ட்ங்கிறது. அதுக்கப்புறம் இங்க நம்ம என்ன பண்ணிக்கோம்னா நிறைய செல்ல வேற வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இதப்ப நம்ம என்ன செய்யறோம்னா ஒன்னா ஒரே சேர்த்து ஜாயினா எப்படி ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுக்கறதுக்கு யூஸ் பண்றதா கன்கார்டினேட்ங்கிற ஒரு ஃபார்முலா. இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். இதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரீப்ளேஸ்ல என்ன கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் எடுத்தவனையே ஃபார்முலாக்கு ஈக்குவல் டு கொடுப்போம். அதை கொடுத்துட்டு ரீப்ளேஸ் டைப் பண்றோம். டைப் பண்ணிட்டு ஓப்பன் பிராக்கெட். ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓல்டு டெக்ஸ்ட் அப்படின்னா பழைய டெக்ஸ்ட்னு அர்த்தம். அதாவது ஆல்ரெடி உள்ள டெக்ஸ்ட்னு அர்த்தம். அதை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கம்மா கொடுத்துடணும். அப்புறம் என்ன கேட்கறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் நம்பர் கேட்கறாங்க. ஸ்டார்டிங் நம்பர்னா ஒண்ணும் கிடையாது. நீங்க எந்த பிளேஸ்ல உள்ள அந்த வேர்டை ரிமூவ் பண்ண போறீங்களோ அந்த வேர்டு எத்தனாவது பிளேஸ்ல இருக்கும் அதான் ஸ்டார்டிங் நம்பர்னு அர்த்தம். இப்போ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா எஜுகேஷன்ல இந்த எஸ்ங்கிறது தப்பா இருக்கு. அதாவது டீக்கு பதிலா நீங்க எஸ்ன்னு இருக்கு. அதுதான் நான் மாத்த போறேன். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஈங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருக்கா, அப்ப 1 2 3 4 5 6, அதாவது எக்ஸ்ங்கிறது 6வது பிளேஸ்ல இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா 6ன்னு கொடுத்துட்டேன். கமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் கேரக்டர் கேட்டிருக்கா. நம்பர் ஆஃப் கேரக்டர்னா எத்தனை கேரக்டரை நீங்க மாத்த போறீங்க, 6ங்கிற அந்த பிளேஸ்ல இருந்து எத்தனை கேரக்டர் நீங்க மாத்த போறீங்களோ அத்தனை கேரக்டர் கொடுக்கணும். நான் இங்க எஸ் மட்டும்தான் மாத்த போறேங்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா 1 கொடுக்குறேன். இப்போ நீங்க 2 3 கேரக்டரை மாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 2 3 கொடுத்தீங்கன்னா அந்த 3 கேரக்டரை மட்டும் அந்த மாத்தி கொடுக்கும். ஸோ இதுக்கப்புறம் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன நியூ டெக்ஸ்ட், அதாவது நீங்க மாத்த போற டெக்ஸ்ட்டை கேக்குது எஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை நான் டீன்னு மாத்த போறேன். அப்ப இது டீங்கிறது கேரக்டர். ஸோ ஃபார்முலால கேரக்டர் நீங்க டைப் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா டபுள் கோட்ஸ் கொடுத்தாதான் நமக்கு என்ன செய்யணும் ஆன்சர் வரும். சரியா? ஸோ அது மாதிரி டைப் பண்ணி முடிச்சுட்டு என்ட்ரு பண்ணினீங்கன்னா நமக்கு என்ன செஞ்சோம்னா மாறிடும். இங்க எஸ்ன்னு இருக்குது, இங்க டீன்னு மாறிடும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்றது பேர் தான் ரீப்ளேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா எக்ஸாக்ட்னு ஒன்று இருக்கு. நான் என்ன செய்யறேன்னா ஈக்குவல் டு எக்ஸாக்ட்னு டைப் பண்றேன். சாரி, 2 எக்ஸ் வந்துருச்சு. ஓப்பன் பிராக்கெட்டு. இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா டெக்ஸ்ட் 1 கமா டெக்ஸ்ட் 2 இந்த மாதிரி காமிக்கும். நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிட்டு செல்லை டைப் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் செல்லை டைப் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம காமிச்சோம். ஏன் ஃபால்ஸ்னு காமிக்கணும், இங்க கேப்ஸா இருக்கு, இங்க ஸ்மாலா இருக்கு. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரே ஸ்டேட்மெண்டா இருந்தாலுமே நம்மளுக்கு என்ன செய்யணும்னா இது கேஸ் எல்லாம் ஸ்பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன செய்யணும்னா ட்ரூவா ஃபால்ஸா காமிக்கும். இங்க நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேம் கேரக்டர் டைப் பண்ணிருக்கேன். ஸோ நம்ம இங்க என்ன காமிக்குது பார்ப்போம். ஈக்குவல் டு சாரி, நீங்க திரும்ப டைப் பண்ண தேவை கிடையாது, அப்படியே ட்ராக் பண்ணா கூட உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். வந்துருச்சா? ஏன் ட்ரூ வந்துருக்குன்னா ரெண்டுமே சேமா இருக்கு. இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் ஏன் காமிக்குதுன்னா இது எல்லாமே சேமா தான் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் இங்க ஸ்மால்ல ஜி இருக்கு, இங்க கேப்ஸ்ல இருக்கு. ஸோ அதனால என்ன செய்யணும் ஆன்சர் ஃபால்ஸ் காமிக்குது. இதுக்கப்புறம் என்ன இருக்கா அப்படின்னா சப்ஸ்டியூட்னு ஒண்ணு இருக்கு. நாங்க என்ன செய்யணும்னா ஈக்குவல் டு
சப்ஸ்டியூட்னு டைப் பண்ணிட்டு ஓப்பன் பிராக்கெட்டு. நான் இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது சப்ஸ்டியூட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் கேட்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட் டைப் பண்ணிரு செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னா நியூ டெக்ஸ்ட் ஓல்டு டெக்ஸ்ட் கமா நியூ டெக்ஸ்ட் அந்த மாதிரி கேட்கும். உங்களுக்கு அந்த மாதிரி அதாவது நீங்கள் வந்து இந்த ரீப்ளேஸ் மாதிரி மாற்ற போறீங்களா தான் அது தேவை. சரியா? நான் இப்போ என்ன செய்யறேன்னா இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸை தான் நான் என்ன பண்ண போறேன், ஒமிட் பண்ண போறேன். அப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் கோட்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு டபுள் கோட்ஸ் ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு திரும்ப என்ன செய்யணும்னா அதை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு திரும்ப என்ன பண்றோம்னா டபுள் கோட்ஸ் இருக்கு இல்லையா அதை 2 டைம்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணினீங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணிடும்னா இந்த ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு என்ன செஞ்சோம்னா ஒரு சிங்கிள் வேர்டா நமக்கு காமிச்சிடும். திரும்ப சொல்றேங்க, நீங்க ஈக்குவல் டு சப்ஸ்டியூட்னு போட்டுட்டு ஓப்பன் பிராக்கெட்டு என்ன பண்ணுறோம்னா டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறோம். கமா அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா ஒரு கோட்ஸ் டபுள் கோட்ஸ் போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு திரும்ப என்ன செய்யணும் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு திரும்ப என்ன செய்யணும்னா ஸ்பேஸ் விடாமல் 2 டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா நமக்கு என்ன செஞ்சிருமா அந்த ஸ்பேஸ் விட்டுருக்கு இல்லையா அந்த வேர்டு எல்லாமே ஸ்பேஸ் விடாமல் ஆன்சர் காமிச்சிடும். இதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபைண்டுங்கிறது என்னென்னா ஒரு வேர்டில் வந்து ஒரு லெட்டர் வந்து எந்த இடத்துல இருக்கு பிளேஸ் ஆகிருக்கு மக்களுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஃபைண்டு. நான் ஈக்குவல் டு கொடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைண்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு என்ன காமிக்கிறாங்கன்னா ஃபைண்டில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்ட் டெக்ஸ்ட். ஸோ எந்த டெக்ஸ்ட்டை கண்டுபிடிக்க போறீங்களோ டைப் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன்னா யூங்கிற கேரக்டர் இருக்கு இல்லையா அதுதான் நான் எத்தனாவது பிளேஸ்ல வந்து கண்டுபிடிக்க போகிறேன். நான் சரி அப்போ வந்து டபுள் கோட்ஸ்குள்ள வந்து யூன்னு கொடுத்துட்டேன் கமா அதுக்கப்புறம் என்னன்னா வித்தின் டெக்ஸ்ட்னு கேட்குதா. வித்தின் டெக்ஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த வேர்ட்ல இருந்து கண்டுபிடிக்க போறோமோ அந்த டெக்ஸ்ட். சரிங்களா? அதை கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணினீங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா யூங்கிறது வந்து எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு கண்டுபிடிச்சு சொல்லிடும். ஏன்னா சிங்கிறது ஃபர்ஸ்டா 1 2 3 4 5 அவ 5th நம்ம என்ன செய்யணும்னா 5வது பிளேஸ் இருக்கு காமிச்சு. இந்த மாதிரி யூஸ் பண்றதா என்னன்னா ஃபைண்ட். இதுக்கப்புறம் வந்து கன்கார்டினேட் நான் போடுறேன் ஈக்குவல் டு கன்கார்டினேட் டைப் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். கன்கார்டினேட் டைப் பண்ணிட்டு ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு அது கேட்கும் டெக்ஸ்ட் கமா டெக்ஸ்ட் 2 கமா அந்த மாதிரி கேட்கும். என்ன செய்யணும் ஒவ்வொரு டெக்ஸ்டையும் செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துருங்க. சரியா? நம்ம என்ன பண்ணிக்கணும் ஒவ்வொரு செல்லையுமே நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா டெக்ஸ்ட் இருக்கு. ஸோ நான் கொடுத்துட்டு நாங்கள் என்ன செய்யணும் கமா கொடுத்துட்டு லாஸ்ட் செல்லை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணி என்ட்ரு பண்ணினீங்கன்னா நமக்கு என்ன பண்ணிடணும்னா எல்லாமே சேர்ந்து எந்த ஸ்பேஸும் எல்லாமே ஒரே லைனில் வந்துடும். சரிங்களா? சப்ஸ்டியூட்னா என்ன பண்ணோம்னா ஸ்பேஸ் விட்டுருக்கதா ஒன்றா காமிக்கும். இது என்ன செய்யணும்னா தனித்தனி செல்லில் இருக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஒன்றா ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதான் இந்த கன்கார்டினேட்டுங்கிறது. சரிங்களா? இது மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை. இந்த மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த்ல வந்து சம்மர் கோர்ஸ் எல்லாம் ஆரம்பிக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச 12th ஸ்டூடெண்ட்லாம் இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம சென்டரை வந்து அவங்களுக்கு வந்து சொல்லுங்க. சரிங்களா? நிறைய ஆஃபர்ஸ்லாம் போடுறோம். அந்த ஆஃபரை பற்றின வீடியோஸ் எல்லாமே இனிமேல் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.